வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. இறைவன் ஞானவெளி மேய்வரான் ஞானசித்தர் அவர்கள் உலக மக்கள் அன்பாக, அமைதியாக, ஒற்றுமையாக, பகையின்றி வாழ அருளிய கொடைத்தான் ஞான போதனை. இந்த ஞான போதனை புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மனிதத்தை கொல்லாதே. பொன் போன்று போற்றி வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையில் நாம் மற்றவர்களிடம் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும். மனிதத்தை கொல்லாதே என்ற தலைப்பின் கீழ் இறைவன் ஞானவெளி மேய்வரான் ஞானசித்தர் அவர்கள் மனிதர்களுக்கு கூறும் அறிவு கருத்தினை அனைவரும் இணைந்து கேட்போம். வாருங்கள். வாழ்வோம் வாழ்விப்போம். மனிதத்தை கொல்லாதே. மனிதத்தை கொல்லாதே. மனிதா, உன் அடையாளத்தை இழக்க நேரிடும். ஆறறிவு என்று அலட்டிக் கொள்வதை நிறுத்து. குற்றத்தை தேடி பிடிக்க தண்டனை வழங்க நீ இழக்கும் பொருளும் உழைப்பும் காலமும் கொஞ்சமா? தண்டனைக்கு முன் தவறை தடுக்க என்ன செய்தாய்? குற்றத்தின் ஆரம்பமே பசியும் இல்லாமையுமே. எல்லோரும் பசிக்கு உதவியே ஆக வேண்டும் என்ற திட்டமும் சட்டமும் இருந்தால் திருட்டின் ஆணிவேர் வலுவிழந்து விடும். ஏன் திருட ஆரம்பிக்கின்ற இடமே இந்த பசிக்கு இல்லாமை என்கிற இடமே. இதிலிருந்து படிப்படியாக சின்ன சின்ன குற்றம், திருட்டு, கொள்ளை, கொலை என்று விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்து விடுகிறது. திருடாதி என்று பாடம் நடத்தி பயனில்லை. மனதை சுத்தமாக்க பாடம் நடத்த வேண்டும். திருட்டை பற்றி மட்டுமே கவனம் செலுத்த சொன்னால் திருட்டில் இறங்கி விடுவான். தப்பிற்கும் தவறுக்கும் பின் தண்டனையும் பயமுறுத்தலும் செய்வதை விட ஆரம்பத்திலே முழுக்க முழுக்க நல்லறத்தை புகுத்தும் பாடம் மட்டுமே கற்றுக் கொடுக்க வேண்டும். பாடத்தோடு செயல்முறையாக ஒவ்வொருவரும் அவரவருக்கு இயன்ற வண்ணம் உதவியே ஆக வேண்டும். சமூகம் ஒதுக்கும் போதும் உதவ ஆள் இல்லை என்கின்ற போதுமே தட்டி பறிக்கும் எண்ணமும் திருட துணிவும் எட்டி பார்க்க துவங்கும். பசிக்கு உதவ பாரபட்சமற்று மனிதன் என்று பார்த்தால் மட்டுமே போதும். பாதி மனிதனாக திருத்திவிடலாம். எல்லா தேவைக்கும் உதவ வேண்டும் என்று இல்லை. அவரவர் தேவையை அவரவரே சரி செய்து கொள்ள வேண்டும் என்று இலவசம் என்கின்ற கெடுக்கிற யுக்தியை நிறுத்தியே ஆக வேண்டும். தேவையோ ஆசையோ அவரவரே சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு அழுத்தமான பாடத்திட்டம் அவசியம். நல்லொழுக்க பாடத்தை இளம் வயதிலேயே புகுத்தி தேர்ச்சி பெற்ற பின்னே சமூக வாழ்வில் நுழைய அனுமதிக்க வேண்டும். இது கட்டாய பாடமாகவே பயிற்றுவிக்க வேண்டும். பாத்திரத்தை சுத்தம் பண்ணாமல் எந்த பொருளை இட்டாலும் கெட்டு போவது நிச்சயம். முதலில் பாத்திரத்தை சுத்தப்படுத்த வேண்டும். ஆசை, பேராசை என்கிற பேதத்தை, அடுத்தவனை பார்த்து ஆசைப்படுகிற குணத்தை சுட்டி விலக்கி திருத்த வேண்டும். இந்த ஞான பாடம் புகுத்தாமல் ஞானத்தை திருத்த முடியாது. தண்டனை கொடுக்க செலவு செய்கிற பணத்தை தவறுகளுக்குள் போகாமல் இருக்க கற்றுக் கொடுப்பதில் செலவு செய்யலாமே. தனிமனித அறமே சமூக கட்டுத்திட்டத்தை நிலைநிறுத்தும். மனிதனை பேதப்படுத்தும் வேதங்களை அப்புறப்படுத்த வேண்டும். மனிதனை நெறிப்படுத்தும் குணங்களை மட்டுமே உணர வாய்ப்பளிக்க வேண்டும். மனிதத்தை கொள்கிற அனைத்து சக்திகளையும் மாற்றியே ஆக வேண்டும். தனிமனித ஒழுக்கத்தில் கவனத்தை செலுத்தி மனிதத்தை காப்போம். குற்றமற்ற உலகை கண்முன் காண்போம். வாழ்வோம் வாழ்விப்போம்.